வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஸ்போர்ட்ஸுக்கான எக்ஸாம் டேட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதாவது ஆல் கேண்டிடேட் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான ஆன்சர் கீ, அடுத்த ஸ்டெப்பான ஆன்சர் கீ வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீயில் நம்மளுடைய மார்க்கை வந்து நம்ம எப்படி கன்சல்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த கொஸ்டினுக்கு நம்ம எந்தெந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த பேட்ஜுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட், எஸ்எஸ்சியில் அஃபீஷியல் வெப்சைட்டில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆன்சர் கீக்கான லிங்க்கு கூட உங்களுக்கு ப்ரொவைட் ஆயிரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கூகுளில் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே அஃபீஷியல் வெப்சைட் வரும். அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீக்கான லிங்க்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் போகிறத காட்டிலும் டேரெக்டாக இந்த லிங்க்குக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பேட்சுக்கு வந்து வாங்கிடும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இடத்துல வந்து உங்களுடைய ரோல் நம்பரை வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, ரோல் நம்பர். உங்களுடைய ரோல் நம்பர் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளாக் கலரில் எழுதியிருப்பாங்க, டார்க்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்ட இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த், அதாவது டேட் ஆஃப் பெர்த் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த், கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பெர்த் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் அதுக்கான பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே அவங்க கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் அப்படிங்கிறத கொடுத்தாலே உங்களுக்கு அஃபீஷியல் உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போயிடும். இந்த இடத்துல நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பாருங்கள், அதை கீழே கொடுத்துட்டு ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கிளிக் கேர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து ஷோ ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டினோடைய ஆன்சர் வந்து 2ஆம் நம்பர் ஆன்சர். இந்த நக்கில் ஜூஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கில் ப்ளூ கலர் கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கான ஆன்சர். ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துற இடத்துல ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் வந்தது இந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு. அதாவது பச்சை கலரில் டிக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண் வந்து வழங்கப்படும். இதில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதுமானது. செகண்ட் பேப்பரில் தான் உங்களுக்கான ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் ஸ்கோர் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். லிங்க் மூலியமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, டோட்டல் ஆஃப் ஆன்சர் கொஸ்டின்ஸ், அதாவது எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ரைட்டாக இருக்குது, டோட்டல் ஆஃப் ராங் கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரா ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த எம்டிஎஸில் வந்து ரிசல்ட் நமக்கு எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் டிசம்பர் லாஸ்ட் ஆயிரும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து விடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் படிக்கிற எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.